சந்தானம் பேசுகிறதையும் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அது வந்து நம்மளும் இந்த பாடல் காட்சியை பார்க்குறோம். ஒரு படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த படம் வந்து கோவிந்தா கோவிந்தா, பார்க்கிங் காசு கோவிந்தா, டிக்கெட்டு காசு கோவிந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே உள்ள வழக்கம் தானே இங்கே. அதை ஏன் நீங்கள் இழிவாக பார்க்குறீங்க? இப்போ திருப்பதியில் போய் மொட்டை போடுறாங்க. பல காட்சிகளை வந்து இதுமாதிரி கோயிலில் மொட்டை போடுற காட்சிகளை கிண்டல் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே கடவுளை நம்புகிறவங்க, அதே கோயிலில் போய் மொட்டையை போட்டவங்க. அப்போ எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குங்கிறத கூட அவங்க சொல்கிறாங்க. ஒரு கடவுளை விமர்சிக்கிறதுக்கோ அல்லது அதே கடவுளை விழுந்து வணங்குறதுக்கோ அதே கடவுளை பாராட்டுவதற்கோ எங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருன்றாங்க. நீங்கள் அதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக கொண்டு போகிறீங்க. இப்போ சின்னப்பா தேவர் இருந்தார். சின்னப்பா தேவர் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், அப்படி ஒரு முருக பக்தர். அவர் எம்ஜிஆரை வச்சு அவ்வளோ படங்கள் எடுத்திருக்கார். அவருக்கு கோபம் வந்தால் முருகனை போய் அடிப்பாரான். அவர் முருகன் படத்தை அடிக்கிறது, முருகன் சிலையை அடிக்கிறது, ஏன்டா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன்னு கேட்குறது, இவ்வளவும் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ உரிமையாக எடுத்து அவ்வளோ உரிமை அவருக்கு.